நீ வாயா தருகிற அவனுக்கு என்ன தெரியும்? நீ வாய ஆணு தருகிற அந்த பையன் இப்படி இப்படி உண்மையில் சட்டி உள்ள கை விடுறான். அது குழந்தை ஏதோ அக்பர் ஏது நிற்கிறான். தம்பி தன்னேஷ சும்மா ஒரு பேசுமா குறுக்கு நோ கம்மிடுறா. ஒரு வாஜார் வந்து பேசுற சும்மா குறுக்கு பேசுங்கிறா. அவர் பேசும்போது குறுக்கு பேசுறாரு, யாரையும் குஞ்சு வச்சிருவாரு. என்ன பண்றது? என் நேரம் எங்க அம்மா அன்னைக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆனா ஒண்ணும் இல்லை. சொன்னாங்க என்ன சொன்னாங்க? சொன்ன அடிக்க மாட்டியா? இல்ல அடிக்க மாட்டேன். சத்தியமா? டேய் அடிக்க மாட்டேன்டா. சத்தியம் வேற கேட்கிறேன். நான் நம்ப மாட்டேன் யாரையும். வாயால சொன்னா தாயார் வைத்த மாதிரி. சத்தியம் பண்ண. சத்தியமா இந்த ஜாட்டியால் நான் அடிக்கல. சத்தியமா ஜாட்டியால அடிக்கல. வாயா ஜாக்கெட் மேல சத்தியமா? ஜாக்கெட்டே போடலடா. வாயா ஜாக்கெட் போட நீ ஏன் டேட்டி பாக்குற போட்டா? இந்த காலத்துல என் ஆயா சட்டி போடுறதே கிடையாது. வாயா ஜெட்டி போடுறது கிடையாது. ஜாக்கெட் போடுறதே கிடையாது. அம்மா ஜாக்கெட் தான் பாக்கல, ஜெட்டி வரைக்கும் பாக்குறாங்க அம்மா. சத்தியம் பண்ண. தான சத்தியம் பண்ண. சத்தியத்தை வாபஸ் பண்ணு. சரி விடு. ஏய் சபாஸ் புலிகேசி. ஏய் எனக்கு முன்பாக வரக்கூடியவன் இன்றைய தினம் கால தாமதமாக வந்திருக்கிற மாதேசோ. அடே காவலா, என்னடா கால தாமதம்? வாடா இங்கே, நீ போடா இங்கே. ஏண்டா குடுக்கலனா கூட கேட்டு வாங்குறான்பா. சீக்கிரம் ஒரு அடி. வாடா. படியா. வாடா என்ன? ஆயா கேளுக்கு வர வச்சுக்கிறாங்க. ஒரு போய் சாப்பிடு. வாடா என்பது வித்தியாசமே தெரியாது. என்னமோ உனக்கு வாய் இங்க சூட்டிங்க. அடைங்க எனக்கு முன்பாக வரக்கூடியவன் இந்த இதனை காலத்தாமதமாக வந்துட்டு மதியாச்சாள் காலத்தாமதம் ஏண்டா ஏண்டா என்னடாச்சு? என்னடா சாமியா? என்னடா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்தை வந்து எவ்வளவு சந்தோஷமா சொல்லுவாங்க. அழுகுறியடா அதுக்கு போய்? கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன கையோட எல்லாம் எங்க போவோம்? கல்யாணம் ஆன கையோட எங்க போவாங்கடா? மாமியார் வீட்டுக்கு தான் போவாங்க. மாமியார் வீட்டுக்கு மறு உண்ண போவாங்க. ஆமாடா. மாமியார் வீட்டுக்கு மறு உண்ண போனதுதான் மரும் புள்ள வந்துட்டான் தெரியுதான். என் மாமியார் சூத்திர துணியா நிக்கல. ஆமா அவுத்து போட்டு சுத்தா. நல்ல வார்த்தையை பேசணும் பாடா. இது மாதிரி பேசுங்க. தப்பா நினைக்காத. என்னடா? ஐயோ மரும் புள்ள வந்துட்டாரு, அதே தங்க வைக்கணும், இதே திங்க வைக்கணும். எங்க வைக்கணும்? இதே எங்க வைக்கிறியா? இப்ப புரியுற மாதிரி சொன்ன பாரு. ஐயோ மரும் புள்ள வந்துட்டாரு, டீயை சுடணும், வடையை ஆத்தணும். ஆமா டீயை சுடணும், வடையை ஆத்தணும். வடை ஆறி தண்ணியா இருக்கும், அது ஆத்தி எடுத்து சூடா இருக்கு. அந்த மாதிரி பரபரப்பா இருப்பாங்க. அதனால அப்படி சொன்னேன், துணி நிக்காதுன்னு. மரும்புல போனதான் கவனிப்புனா கவனிப்பு, அந்த மாதிரி கவனிப்பு. நம்ம அரண்மனையில கூட அந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டது. இது நம்ம அரண்மனையில சாப்பிட்டு இருக்கிறதா? சத்தியமா சாப்பாடா? வாத்தா தாலியா இருக்கும். நான் சாப்பிட்டேன். ஐயோ அந்த மாதிரி சாப்பாடு என்னென்ன சாப்பாடு? என்னடா சாப்பாடு? கோழிக்கறி கோழி முட்டை, வாத்துக்கறி வாத்து முட்டை, வாத்துக்கறி வாத்து முட்டை, ஆட்டுக்கறி ஆட்டு முட்டை. ஆட்டுக்கறி கேள்வி பண்ண. ஆட்டு முட்டை எத்தனை முட்டை போடுற? ஆடு முட்டை போடுறது உனக்கு தெரியுமாடா? அவன் சிறிய அம்மா சத்தம்மா. அவன் தான் ஆட்டுக்கு சென ஊசி போறான். ஊசி போடுறான். ஆட்டு முட்டைன்னு சொன்னியா? அதுக்கு அர்த்தம் தப்பா நினைக்காத. முட்டை இல்ல, முட்டாடு கெடாடு அதெல்லாம் போட்டாங்க. அது மட்டுமா இலையில வச்சாங்க பாரு பழம். என்னடா பழம்? எல்லாம் ஒஸ்தியான பழம். என்ன பழம்? ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை, சப்பட்டா.
தப்பா நினைக்காத தான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காதுன்ட்டு மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டு போ மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்ட்ல கையில 4-5 கவரை மாட்டிக்கின்னு 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா நீ எவ்வளோக்கு சாப்பிட்ற அதெல்லாம் வச்சாங்க எப்ப ஜம்பா சாப்பிட்டு முடிச்சேன் சாப்பிட்டு திண்ணை மேல வந்து உக்காந்த பார்த்தா பக்கத்து ஊர்ல பெரிய திருவிழா நடக்குது போல எம்மாடி எம்மாடிய அவன் என்ன சொல்றான் கேட்டியா மேடை மேல சூராசை கட்டிக்கிறானே அவன் மூஞ்சா பாரியா குலதெய்வம் மாதிரி தான் சப்பாட்டு எல்லாம் வச்சாங்க சாப்பிட்டு முடிச்சு திருவிழா போல பொண்டாட்டி கூப்பிடுற வாடியம்மா அதே சக்காத்திக்கு எதுதான் பேசுங்க ப்ளீஸ் கியூ ரஸ்க் பாக்கெட் டேக் ரஸ்க் பாக்கெட் ஆமா எங்க அம்மா கிராஸ் ஐயோ கம்யூனிகேட்டா சொல்லு திருவிழாவுக்கு போலான்னு போனேன் என் பொண்டாட்டி சொல்றா ஏங்க நான் திருவிழாவுக்கு வரக்கூடாது நான் வீட்டுக்கு தூரன்ட்டா வீட்டுல இருந்து தானே சொல்றாங்க வீட்டுல இருந்து தானே சொல்றாங்க என்னங்க வீட்டுக்கு தூரன்றாங்க வீட்டுக்கு தூரம் என்னன்னு தெரியாதா வீட்டுக்குள்ள இருந்து தானே பேசுறீங்க யாரும் சுதிமா கொஞ்சம் சொட்டு கொள்றேன் எல்லாம் அதிகமா பேசுறேன் வீட்டுக்கு தூரம்னா வீட்டுக்குள்ள இருந்து தான் சொல்றாங்களா வெளியே இருந்து சொல்றாங்களா அவங்க தலைக்கு ஊத்திக்கிற நாள் அன்னைக்கு தான் தள்ளி ஊத்துக்கிறாங்க இது குடிக்கிறதே கிடையாது எப்பயும் சரி பாலடி வயிற்றுக்கு சோதான தூண்டுறா ஏன்டா அப்படி கேட்ட இதுக்கு மட்டும் கோவம் வரும் ஏன்டா அப்படி கேட்டானே அவங்க வீட்டுக்கு திருட்டியா வீட்டுக்கு தானே திருட்டி இவங்களுக்கு என்ன கிடைக்குது உனக்கு நன்னா சொல்லி புரிய தெரியல வீட்டுக்கு தானே திருட்டு எம்மா என் உணவு ஒரு குவார்டர் குடிக்கிறதுக்கு ஒரு பைக்கு தண்ணி எடுத்துன்னு போய்க்கிறான் அதிலே குடிச்சு அதிலே சூத்து கை வந்துக்கிறான் வீட்டுக்கு திட்டினா அந்த தீட்டு இல்ல பொம்பளைங்களாம் தனியா இருப்பாங்க பாரு மாஸ்டர் தலை குத்தி மாதவிளக்கு என்ன சொல்றா ஏன்டா இப்படி என் உயிரை எடுக்கிற தண்டாய் மணி நானும் சொல்லியிருந்தேன் மாதவிளக்கா அந்த நேரம் பார்த்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க